அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆக முடியுமா? எப்படி சிஎம் ஆவாரு? அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. அத பத்தி ஃபுல் டீட்டெயிலா அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு கட்சி மாற்றத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா, மக்கள் குடுத்துருக்காங்க. இவ்வளோ வருஷமா ஆண்ட கட்சிகள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமளவு ஆதரவு இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 108 சீட் பார்த்தீங்கன்னா, இவர நம்பி குடுத்துருக்காங்க. இன்னொரு மாற்றத்த தேடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, மக்கள் தேடுறாங்க. ஏன்னா, நேத்து 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அனௌன்ஸ்மென்ட் பண்றாரு. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வச்சுப்போமே, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால மக்கள் ஒரு 24 ஹவர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு மாற்றத்த தேடுறாங்க. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ்ஸா இருக்காரு, படிச்சிருக்காரு, ஒரு இளைஞன், கிட்டத்தட்ட ஒரு 42 வயசு தான் ஆகுது. சரி கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவார்ன்னு சொல்லிட்டு நெறைய பேருமே மாற்றத்துக்காக தேடுறாங்க. ஆனா அவரால சஸ்டெயின் பண்ண முடியுமா? அவரால சிஎம் ஆக முடியுமா? எதிர்க்கட்சி ஆக முடியுமா? சீட்டுகள் ஜெயிக்க முடியுமா? பர்சன்டேஜ் எடுக்க முடியுமா? அப்படின்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா, எல்லார் மத்தியிலுமே எழுந்துட்டு இருக்கு. அத பத்தி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஃபுல் டீட்டெயிலா தான் நான் உங்களுக்காக சொல்லப் போறேன். இது நீங்க அண்ணாமலை ஃபாலோவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தளபதி அவர்களோட ஃபாலோவர்ஸா இருந்தீங்கனாலும் மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வேற எந்த கட்சியா இருந்தாலும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ! இப்படி இருக்கா? அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கே ஒரு கேள்வி எழுப்பும் அப்படின்னு தான் சொல்லுவேன். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே ஒரு கேள்வி எழுப்பலாம் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இப்ப அவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ, இவங்களுக்கு எதிராகவோ அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லவே இல்ல. எல்லா கட்சியும் பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எல்லா பாமக இருக்கட்டும், எல்லா கட்சியும் எனக்கு ஒண்ணுதான். எல்லாத்தையும் சமதளத்துல எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, எல்லாத்தையுமே யார் தவறு பண்ணாலும் எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுவாரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. இப்போ இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு மாநாடு ஆரம்பிச்சு கட்சி கொடியை லான்ச் பண்றது, கட்சி பேரை லான்ச் பண்றது, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் ரெகுலராகவே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் இவர் எப்படி பண்ண போறான்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா பண்ணுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல இதில் லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர்களை பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் என்ன இருக்கும்? பழைய மாதிரி இருக்காது. தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுக்கறது, காலையில் ஒரு பிரஸ் மீட்டு, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா விமானத்துலேருந்து இறங்கணும்னு ஒரு பிரஸ் மீட், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் அவர்களோட பேட்டர்னை எடுத்துப்பாரு. ஏன்னா விஜய் அவர்கள் பொறுத்தளவு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு திரையிலேருந்து வந்தனால பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. நம்ம வீட்டு பையன் கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பியே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகளுமே கொடுத்தாங்க. அதுதான் ஒரு 108 சீட்டுமே கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த பேட்டர்ன் எப்படி எடுத்துப்பாருன்னா, தொடர்ந்து அவர் ப்ரெஸ் மீட் எதுவுமே ஹேண்டில் பண்ண மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். தொடர்ந்து இல்லாமல் அப்பப்போ மட்டும் வெளியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா, தரவுகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே சொல்கிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது எண்ட் டு எண்ட் டீட்டெயில்டோட சொல்லுவார். இப்போ எக்ஸாம்பிள் திருப்பரங்குன்ற விஷயமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முன்னாடி 1990 அப்போ 96 நினைக்கிறேன், அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன கான்ஸ்டிடியூஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். அண்ணா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சு திறமை இருந்துச்சு. நம்ம கலைஞர் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சு திறமை இருந்துச்சு. அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. இவருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசுவார், தரவுகளோட பேசுவார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இவருக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இவர் 5 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் விஜய் அவர்கள் ஒரு 100 கவுன்சிலர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 100 எக்ஸாக்டாக இதில் எத்தனை போச்சுன்னு சொல்லிட்டு லோக்கல் பாடியில் நிறைய பேர் ஜெயிச்சாங்கன்னே வச்சுப்போமே. இவர் லோக்கல் பாடியில் ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போமே, நிறைய பேர்த்தை இறக்கி இவங்களோட கேடர்ஸ் இறக்கி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்பேன். பூத் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் அதே தான் பண்ணார். பூத் லெவலில் ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ நம்மலாம் பார்த்துட்டு இருந்த எலெக்ஷன் அப்போ பெட்டியை உள்ளே போயிட்டு அது வச்சு இரவு பகலாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்தாங்க. மற்றவங்களாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டாங்க. இவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தரமாக செட் பண்ணிட்டார். இவர் பூத் லெவலில் எப்படிலாம் செட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, நான் ஒரு பயிற்சியை இது பண்ண போகிறேன். கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களே இருப்பாங்க அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன்.
பல டைம் வந்து ஒருத்தரே இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு பயிற்சி ஏற்படுத்தி மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னா, ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும் அப்படின்னா பயிற்சிக்கு அப்புறமேட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. இவருக்கான ஸ்பேஸ் எங்கே வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, விஜய் அவர்கள் செய்யக்கூடிய தப்பாக இருக்கட்டும், ஆன்டி இன்கமென்சியாக இருக்கட்டும், இது வந்து எல்லா அரசுகளுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்கமென்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே உருவாகும். அதுவும் வந்து உருவாச்சு அப்படின்னா இவருக்கு வந்து அது ப்ளஸ் ஆகும். ஏன்னா மக்கள் வந்து பல கட்சிகள் ஆண்டாங்க, அவர்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அப்போ அடுத்ததாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முகமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஆக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆன்டி இன்கமென்சியாக இருக்கட்டும், இவர் செய்கிற தவறுகளாக இருக்கட்டும், என்னப்பா அவங்கள மாதிரியே இருக்கேப்பா அப்படின்ட்டு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக போகும். ப்ளஸ்ஸாக போயிட்டு அவர் வந்து ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு பர்சன்டேஜ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அதாவது போன ஆட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் வந்து பார்ப்பாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், என்னடா வேலைக்கு போகிறாங்க, சோசியல் மீடியா சில பேர் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாய்வழியாவோ ஏதோ ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கும். அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். அதன் மூலயமா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 31 வந்து கரெக்டாக கணிப்பாங்க. முன்னாடி இருந்த ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ இருந்த ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சு, இவர் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து 10 லட்சம் பேரே சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுப்போமே, அது மூலயமா அவங்க வந்து ஒருத்தர் 2 பேரை வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இவருக்கு ஓட்டு போடுங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பேரம் பேத்திகளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இல்லை எல்லாத்துக்கும் போட்டோம், சரி குழந்தைங்க சொல்லுது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்பி வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. அது 31 திரும்பி வந்து இதாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அதனால அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த 10 லட்சம் பேர் ஒரு நம்பி போனாங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அவர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்களை வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சீமானவர்கள் 30 35 லட்சம் ஓட்டை வந்து எடுத்திருந்தார். அவருக்கு மேலே கிராஸ் பண்ணி ஒரு கோடி ஓட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து செட் பண்ணிட்டாரு அப்படின்னா, மிச்சம் இருக்கிறது எல்லாமே மக்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதான் சொல்ல ஆன்டி இன்கமென்சியாக இருக்கட்டும், இவர் என்ன இந்த 5 வருஷம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகிறாரு, இவர் மக்களுக்காக எந்த விஷயத்துக்கெல்லாம் போராடுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எந்த மாதிரி எதிர்க்கிறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை எந்த மாதிரி எதிர்க்கிறாரு, மற்ற கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் முன்னாடி பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்ன மாதிரி தரவுகள்லாம் சொல்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்ப்பார். இடைத்தேர்தலில் ஆல்மோஸ்ட் இவர் நிற்க மாட்டார் அப்படின்ற ஒரு போக்கு தான் போயிட்டுருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் எந்த அளவு ஜெயிக்கிறாரு அப்படின்றதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இடைத்தேர்தல் சந்திக்க மாட்டார், உள்ளாட்சி தேர்தல் சந்திப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் வந்து விஜய் அவர்கள் மாதிரி ஸ்கிப் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு போக்கு தான் எனக்குமே தோணுது. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. 1 கோடி ஓட்டை நெருங்குறாரு அப்படின்னா அந்த விஜய் அவர்கள் மாதிரி 70 லட்சம் ஓட்டு டு 80 லட்சம் ஓட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது. அதுவும் விஜய் அவர்கள் நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னா அதுவுமே கிடைக்கும். விஜய் அவர்கள் நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு சீட்டு இல்லை பெர்சன்டேஜ் மட்டும்தான் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் செய்யக்கூடிய தவறுகள் அதுக்கப்புறமேட்டு இவர் எந்த அளவு பேசுகிறாரோ அதை பொறுத்து தான் இவரோட ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகேவா உங்களுக்கு படுதா, இல்லை விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சி கொடுத்து அடுத்த ஒரு 2 பீரியடு 3 பீரியடு இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போகுது, இல்லை வேறு யாருக்காச்சும் ஸ்பேஸ் கிடைக்குமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.